அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் முன் வரும் நாடகம் கற்பனை மட்டுமல்ல, இது நம்மை போன்றவர்களின் வாழ்க்கையில் எழும் உண்மையான சிக்கல்கள், சிந்தனைகள் மற்றும் சந்தேகங்கள். ஆமாம், இங்கே சிட்னியில் வாழும் தமிழ் சமூகத்தில் பழமையும் புதுமையும் எப்போதும் உரையாடி கொண்டே இருக்கின்றன. இந்த நாடகம் அந்த உரையாடலை மேடையில் கொண்டு வருகிறது. பெண்களின் குரல் எப்படி உருவாகிறது? எங்கே தடைகள், எங்கே தைரியம்? லக்ஷனா வெங்கடகிருஷ்ணன், லக்ஷிதா வெங்கடகிருஷ்ணன், நேத்ரா ஸ்ரீ சிவகுமார், வள்ளி ராமநாதன், அர்ஷ்யா ஹரிஹர சுப்பிரமணியன், கனிஷ்கா கோபாலகிருஷ்ணன் and சந்தனா சந்தோஷ். சாதனா சந்தோஷ். நன்றி சக்தி, நன்றி அருண். Drama followed by Year 7 Awards. Gopal, please be near to the stage. வணக்கம். தமிழ் அணங்கே, தமிழ் பெண்ணின் மரபு எது? சிக்கல். இது சிட்னியில் வாழும் ஒரு தமிழ் பெண்ணின் கதை. பள்ளியில் ஒரு வாய்ப்பு. தமிழ் சமூகத்தில் பெண்களின் மாறும் நிலை பற்றி பேச வேண்டும். ஆனால் மனதில் குழப்பம். குடும்பம் அதெல்லாம் வேண்டாம். நண்பர்கள் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. அவள் யோசிக்கிறாள். நான் பேச விரும்புகிறேன், ஆனால் பயமாக இருக்கிறது. என் குடும்பம் கோபப்படுவார்களா? என் நண்பர்கள் சிரிக்கிறார்களா? நான் தவறாக பேசிவிடுவேனா? மகளே, நான் ஔவையார். என் காலத்தில் அரசர்கள் கூட என் அறிவுரையை கேட்டார்கள். அறம் செய்ய விரும்பு என்று நான் சொன்னேன். புகழுக்கு மயங்காதே, உண்மை பேசு. நீ பேசும் பேச்சு ஒரு விதை போல. அது நல்லதாய் இருந்தால் பலருக்கு பயன் தரும். திருமணத்தை மறுத்து கல்விக்கும் நல் ஒழுக்கத்துக்கும் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். பயப்படாதே, சிந்தித்து பேசு. நான் கண்ணகி. என் கணவன் மீது தவறான குற்றம் சுமத்தப்பட்டது. நீதிக்காக நான் ஒரு நகரத்தையே எரித்தேன். என் கோபம், என் காதல், என் உண்மை எல்லாம் ஒரு குரலாக மாறியது. நீ பேச வேண்டிய நேரம் இது. உண்மையை பேசப்பட வேண்டும், பயமாக இருந்தாலும். நீ பேசினால் இன்னும் பல பெண்கள் பேச தைரியம் பெறுவார்கள். நான் மணிமேகலை. அரச குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் அந்த வாழ்க்கையை விட்டு புத்த மதம் ஏற்று சேவையின் பாதையில் சென்றேன். உண்மை கோபத்தால் அல்ல, கருணையால் பேசப்பட வேண்டும். உன் குரல் யாரையும் காயப்படுத்தாமல் அனைவரையும் இணைக்கும் வகையில் இருக்கட்டும். உன் பேச்சு ஒரு சேவையாக இருக்கட்டும். நான் குண்டலகேசி. என் காதலால் ஒரு திருடனை திருமணம் செய்தேன். ஆனால் அவன் என்னை கொல்ல வந்து என்னை காத்து கொள்ள நான் அவனை கொன்றேன். பின் மனம் வருந்தி புத்த மதத்தை ஏற்று ஒரு துறவியாக ஆனேன். என் வாழ்க்கை, என் தவறான முடிவுகள், என் சிந்தனைகள் எல்லாம் உண்மையின் வழியை காட்டின. நீ பேசும் பேச்சு கேள்விகளை எழுப்ப வேண்டும். ஏன் பேச வேண்டும்? எதற்காக பேச வேண்டும்? யாருக்காக பேச வேண்டும்? இதை நீயே சிந்திக்க வேண்டும். உண்மை எப்போதும் சவாலாக இருக்கும், ஆனால் அதுதான் நீ. நான் டாக்டர் முத்துலக்ஷ்மி. சமகாலத்தில் நிலவிய சமூக மற்றும் மத மரபுகள் பெண்கள் கல்வி கற்கவே கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதித்தன. அந்த நேரத்தில் நான் மருத்துவம் படித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக ஆனேன். சிறுமிகள் திருமணத்திற்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தேன். பெண்களுக்கு கல்வி, சுகாதாரம், உரிமை இவையெல்லாம் அவர்களுக்கு உரியது என்பதை நிரூபித்தேன். நான் பேசினேன், சட்டம் மாற்றினேன், சேவை செய்தேன். நீ பேசும் பேச்சு ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அந்த மாற்றம் ஒரு மருத்துவம் போல் இருக்கட்டும். குணமாக்கும், பாதுகாக்கும். இன்னும் பல
தேவைப்பட்ட இடங்களில் தேவை இல்லாத சமூக சீரழிவுகளை அறுவை சிகிச்சை போல் அறுத்து நீக்கும். பேசு மகளே, உன் வார்த்தை இன்னும் பல பெண்களுக்கு வழிகாட்டும். நான் இந்திரா நோயி, சென்னை பெண்ணாக பிறந்து உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றை வழிநடத்தினேன். பெப்சிகோவில் சிஇஓ ஆனபோது எல்லோரும் இது பெண்களுக்கு ஏற்ற பதவி இல்லை என்றார்கள். ஆனால் நான் பணியையும் பொருளாதாரத்தையும் பொறுப்பையும் ஒன்றாக இணைத்தேன். பெர்ஃபார்மன்ஸ் வித் பர்பஸ், லாபத்துடன் நல்லதையும் சேர்த்தேன். நான் என் நிறுவனத்தையும் என் குடும்பத்தையும் சமநிலையுடன் நடத்தினேன். நீ பேசும் பேச்சு பழமையையும் புதுமையையும் இணைக்கட்டும். நீ பேசினால் உலகமே கேட்கட்டும். நீங்கள் எல்லோரும் வேறு வேறு பாதையில் நடந்தீர்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதின் குரலுக்கு செவிமடுத்தீர்கள். நீங்கள் வீட்டுக்குள் அடைந்த பெண்கள் இல்லை. நீங்கள் சிந்தித்தீர்கள், பேசினீர்கள், தேவைப்பட்டால் எதிர்க்கவும் செய்தீர்கள். தமிழ் இலக்கியம் உங்களை போற்றியது. இன்று சிலர் பாவம், பழக்கம், அடக்கம் என்று பெண்களை வரையறுக்கிறார்கள். ஆனால் தமிழ் மரபு உண்மையில் சுதந்திரமான பெண்களை போற்றியது. நான் அந்த மரபின் தொடர்ச்சி. நான் பேசப்போகிறேன். அவள் தனது பாதையை கண்டாள். பழமையை மறுக்காமல் அதனை செவிமடுக்கிறாள். குரல் எழுப்புகிறாள், ஆனால் மரியாதையோடு. இப்போது அவள் மேடையில் பேசப்போகிறாள். நான் பேசுகிறேன். என் குரல் பழமையின் எச்சம், புதியதின் சிந்தனை. தமிழ் மரபு பெண்களுக்கு பொறுமை மட்டுமல்ல, பொறுப்பும் புலமையும் பெருமையும் தான். தமிழ் மரபு பெண்களுக்கு அடக்கம் மட்டுமல்ல, அறிவும் ஆளுமையும் ஆற்றலும் தான். இந்த விழுமியங்கள் இப்போது வந்தவை அல்ல, இவை எப்போதும் இருந்தவை. இதுதான் தமிழ் பெண்ணின் மரபு. நன்றி. பெண்களின் எழுச்சி பற்றி பேசி நம்மை அசர வைத்த அனைத்து சிறப்பு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் கண்ணகியாக இருக்கீங்க, முத்துலக்ஷ்மியாக இருக்கீங்க, எங்கள் எல்லாரையும் பிரமிக்க வச்சுருக்கீங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர் அவர் ஒரு ஆண். ஆனால் நமக்கு எவ்வளோ சிந்தனைகளை பெண்களின் எழுச்சி பற்றி எவ்வளோ அழகாக நம்மளுக்காக சொல்லியிருக்க திரு ராம்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதை தொடர்ந்து ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓ துளசி, அதானே பார்த்தேன். என்னடா பெண்களை பற்றி இவ்வளோ அதிகமாக எந்த இது கரெக்டாக அவர் சொல்கிறப்போ எல்லாம் கரெக்டாக வந்தது. என்ன அதுக்கும் ஒரு பெண் அங்கே இருந்திருக்காங்க, அது தேவைப்படுது.